அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு பகை வரக்கூடிய ஜாதக அமைப்பு. மேலதிகாரிகளுடைய தொந்தரவு பகை வரக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சில பேர் ஜோதிடம் கேட்க வர்றவங்க இப்போ இவ்வளோ தொந்தரவாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் நீங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த விதத்தில் மேலதிகாரிகளுடைய பகையை நாம் சம்பாதித்து கொள்வதற்கு நம்ம ஜாதகம்தான் பொறுப்பு, மேலதிகாரிகள் பொறுப்பு கிடையாது. அப்போ லக்கணத்திற்கு 11 சூரியன், லக்கணத்துக்கு 11 சூரியன் இருந்தாலும், லக்கணத்திற்கு 11 கேது இருந்தாலும் வேலையில் மேலதிகாரிகளுடைய பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. வேலையில் மேலதிகாரிகளுடைய பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல நம்ம வேலைக்கு போகிறோம், சூரியன் நமக்கு 11 இருக்குது, அல்லது கேது நம்மளுடைய லக்கணத்திற்கு 11 இருக்குது. அப்போ நம்ம மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. இது அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, நம்ம ஒரு பிரைவேட்ல வேலை பார்த்தாலும் அதுக்குன்னு அங்கே ஒரு மேனேஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்துடையவர் இருக்கத்தான் செய்வார். அவரை நாம் என்ன சொன்னோம்னா பகைத்து கொள்ளக்கூடாது. அப்படி பகைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிரு. தலையக ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் ஓகே சரி நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அதே சமயத்தில் 11 குடையவனோடு, நம்மளுடைய லக்கணத்திற்கு 11 குடையவனோடு கேது சேர்ந்தாலோ, சூரியனோடு கேது சேர்ந்தாலோ, நம்மளுடைய லக்கணத்திற்கு 11 குடையவனோடு கேது சேர்ந்தாலோ, நம்மளுடைய சூரியனோடு கேது சேர்ந்தாலும் இந்த மேலதிகாரிகளுடைய பிரச்சனை உண்டு. இதை நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒன்றும் பண்ண முடியாது. சில பிராப்த கர்மாக்களை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இருக்கிறதுலே என்ன சொல்லலாம்னா கொடுமையான கிரகம் எது என்று சொன்னால் ஒன்லி கேது பகவான் தான். அவருக்கு என்ன சொல்லலாம்னா எந்த வித தயவு தாட்சணியம் என்பது கிடையாது. அப்போ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய கிரக நிலைகளை நாம் அனுசரித்து தெரிந்து கொண்டோம் என்று சொன்னாலும், இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் நாம் அதிலிருந்து கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா தப்பித்து கொள்ளலாம். அப்போ தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால், இல்லைன்னா ஜாதக நோட்டை தூக்கிட்டு போய் என்ன சொல்லலாம்னா ஜோதிடர்கிட்ட போகணும். ஜோதிடர்கிட்ட போகும்போது என்ன சொல்லலாம்னா அங்கே காத்து கிடக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அப்போ லக்கணத்திற்கு 11 சூரியனோ கேதுவோ இருந்தாலும் லக்கணத்துக்கு 11 குடையவனுடன் கேது சேர்ந்தாலும், ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா சூரியன் கேது சேர்க்கை இருந்தாலும் அவர்கள் மேலதிகாரிகளுடைய தனக்கு வேலை கொடுக்கின்ற ஓனர் அல்ல ஓனருடைய கணக்கு பிள்ளை. ஏன்னா அவங்க தானே இப்போ என்ன சொன்ன ஓனர் போயிடுவார், கணக்கு பிள்ளை என்ன சொன்னா வேலை வாங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி என்ன சொல்லணும்னா ஜாதக ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு தீர்வு என்பது என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோவில்ல ஒரு விளக்கமாறு வாங்கி போட்டு, ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயில்ல அது எத்தனை மணிக்கு, யமகண்ட காலத்துல ஒரு விளக்கமாறு வாங்கி போடணும். இது மாசம் ஒன்று வாங்கி போடணும். மாசம் வாங்கி போடும்போது ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட காலத்தில் ஒரு விளக்கமாறு நீங்கள் வாங்கி போட்டீர்கள் என்று சொன்னால், இதை தொடர்ச்சியாக மாசம் ஒரு கிழமையில நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பீங்க, ஒரு நல்ல விளக்கமாறு அங்கே அந்த பிள்ளையார் கோயிலை தூப்பதற்குண்டான யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம், அங்கே போட்டு வந்துட்டீங்கனாலே யாரோ விளக்கமாறு வாங்கி போட்டிருக்காங்க,
நம்ம எடுத்து தூப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே தூத்துருவாங்க. இந்த தோஷம் போகுவதற்கு வேற வழியெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை யமகண்டத்தில் வந்து விளக்கமாறு வாங்கி போடுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால மேலதிகாரிகளிடம் பகைத்து கொள்ளாதீர்கள். இந்த கிரக சேர்க்கை வந்து சின்ன சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு பிரபஞ்சத்துடைய விதி இதுதான். படித்து பார்த்துடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.